இரண்டாம் வகுப்பு கணக்கு பருவம் 1 என்று நாம் பார்க்க போகும் தலைப்பு அலகு 1 எனது செல்லப்பறவை. கற்போமா? நிலா நாள்தோறும் சிட்டுக்குருவிக்கு உணவு தருவாள். அதேபோல் ஒரு நாள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்தவுடன் அந்த சிட்டுக்குருவியை பார்க்க வந்தாள். சிட்டுக்குருவியே, எப்படி இருக்கிறாய்? நேற்று என் சிறகில் அடிபட்டு விட்டது. அச்சச்சோ, அப்படியானால் உன்னால் பறக்க முடியாதா? ஆமாம். நிலா சிட்டுக்குருவிக்கு தினமும் உணவு கொடுத்துட்டே இருப்பா. அப்போ ஒரு நாள் சிட்டுக்குருவியை பார்க்க வரா ஸ்கூல் முடிஞ்சு. அப்போ எப்படி இருக்கேன்னு கேட்கும்போது சிட்டுக்குருவி என்ன சொல்லுது, என்னுடைய சிறகில் அடிபட்டுருச்சு, அதனால் என்னால் பறக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அதற்கு உடனே நிலா என்ன சொல்கிறா, சரி நீ இங்கேயே கூடு கட்டி இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறா. அதற்கு சிட்டுக்குருவி என்ன சொல்லுது, சரி ஆனால் அதற்கு குச்சிகள் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லுது. கூடு கட்டணும்னு எனக்கு என்ன வேணும், குச்சிகள் வேணும்னு சொல்லுது. உடனே நிலா என்ன சொல்கிறா, நான் கொண்டு வருகிறேன், எத்தனை குச்சிகள் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறா. அதற்கு சிட்டுக்குருவி எத்தனை குச்சிகள் கேட்குது, 50 இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லுது. அடுத்ததாக பயிற்சி செய்வோமா? பின்வரும் எண்களை படித்து காட்டுக. நீங்கள் படித்து காமிச்சாவே போதுமானது. படிச்சுட்டே வருவோமா எண்களை? 16, 33, 18, 14, 26, 49, 30, 12, 21, 45, 13, 22, 15, 35, 27, 50. அடுத்து பாருங்க, பயிற்சி செய்வோமா? பின்வருவனவற்றை உற்று நோக்கி நிறைவு செய்க. இங்கே வாழைப்பழங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ சீப்புகளில் உள்ள வாழைப்பழங்களின் எண்ணிக்கை எத்தனை, அடுத்ததாக உதிரி வாழைப்பழங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டு அது இரண்டையும் சேர்த்து கிடைக்கக்கூடிய எண் அங்கே போட்டிருக்காங்க. உதாரணத்திற்கு முதல் படத்தை பாருங்கள். சீப்பு எத்தனை சீப்புகள் இருக்குது, 3. ஒவ்வொன்றிலையும் 10 வாழைப்பழங்கள் இருக்குது இல்லையா? அப்போ 3 10 30. உதிரி எத்தனை வாழைப்பழங்கள் இருக்கிறது, 4 இருக்குது. அப்போ இரண்டையும் சேர்த்துனா 30 4 34. அடுத்த கணக்கை செய்வோமா? பாருங்கள், எத்தனை சீப்புகள் இருக்கிறது, 4. அப்போ 1 10 2 10 3 10 4 10 4 10 40. உதிரியாக 2 வாழைப்பழங்கள். அப்போ 40ம் 2ம் 42. அடுத்த கணக்கு பாருங்க, எத்தனை சீப்புகள் இருக்கிறது, 4 சீப்புகள். அப்போ 4 10 40. உதிரி எத்தனை வாழைப்பழங்கள் இருக்கிறது, 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 40ம் 9ம் 49. அடுத்து 2 2ஆக முன்னோக்கி எண்ணி எழுதுக. முதல்ல பாருங்கள், 2 கொடுத்துருக்காங்க, அதோடு 2 கூட்டி 4. அடுத்தது 6, 6உடன் 2 கூட்டினால் 8. அடுத்ததாக 10, 12, 14, 16, 18. அடுத்த கணக்கு பாருங்கள், 2 2ஆக பின்னோக்கி எண்ணி எழுதுக. பின்னோக்கி குறைச்சி எண்ணி எழுதிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 20, 18, 16. அடுத்து என்ன வரும், 14, 12, 10, 8, 6, 4. அடுத்த கணக்கை கவனிங்க. கொடுக்கப்பட்ட எண்ணிற்கு முன்னால் மற்றும் பின்னால் வரும் எண்ணை எழுதுக. முதல் படத்தில் என்ன எண் கொடுத்துருக்காங்க, 10. 10ற்கு முன்னால் 9, 10ற்கு பின்னால் அடுத்து என்ன வரும், 11. அடுத்தது பாருங்கள், 19 இருக்குது. அதற்கு முன்னால் என்ன எண் வரும், 18, பின்னால் 20. அடுத்து பாருங்கள், இடையில் வரும் எண்ணை எழுதுக. 6 கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க. 6க்கும் 8க்கும் இடையில் எந்த எண் வரும், 7. அப்போ சொல்லி பாருங்கள், 6 7 8 சரியாக வருது தானே? அடுத்தது பாருங்கள், 15க்கும் 17க்கும் இடையில் என்ன எண் வரும், 16. இப்போ வரிசையாக சொல்லி பாருங்கள், 15 16 17 சரிதானே? அடுத்து வாங்க, மிகப்பெரிய எண்ணை வட்டமிடுக. அங்கே கொடுத்துருக்கக்கூடிய எண்களை பாருங்கள், 8 10 18. இதில் மிகப்பெரிய எண் எது, 18. அதற்கு வட்டமிடுவோம். அடுத்து பாருங்கள், 20 2 12.
இதில் மிகப்பெரிய எண் எது 20. 20ற்கு வட்டமிடுவோம். அடுத்தது பாருங்கள் 5, 11, 19. இதில் மிகப்பெரிய எண் எது 19. அதற்கு வட்டமிடுவோம். அடுத்து கீழே பாருங்கள் மிகச்சிறிய எண்ணை வட்டமிடுக. எண்களை படியுங்க. 15, 19, 11. அப்போ இதில் மிகச்சிறிய எண் எது 11. அதற்கு வட்டமிடுவோம். அடுத்ததா 9, 11, 1. மிகச்சிறிய எண் எது 1. அதற்கு வட்டமிடுவோம். அடுத்த கணக்கையும் பாருங்கள் 6, 20, 12. இதில் மிகச்சிறிய எண் எது 6. அதற்கு வட்டமிடுவோம். அடுத்து என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? நிலா சிட்டுக்குருவியின் காயத்தின் மீது மருந்தை தடவினாள். பின்னர் சிட்டுக்குருவிக்கு கூடு கட்ட உதவி செய்தாள். கூட்டின் வெளிப்பகுதி எப்படி இருக்க வேண்டும்? வளைவாக இருக்க வேண்டும். கூட்டின் உட்பகுதி எப்படி இருக்க வேண்டும்? தட்டையாக இருக்க வேண்டும். நமக்கு வளைவானது பகுதியும் தட்டையான பகுதியும் தெரியும் தானே? முதலில் நீளமான குச்சிகளை வை. அந்த குருவி என்ன சொல்லுது? முதல்ல நீளமான குச்சிகளை வைன்னு சொல்லுது. அடுத்து இதோ நீளமான குச்சிகளை வைக்கிறேன். அடுத்ததா இந்த கூட்டின் உள்ளே லேசான பஞ்சை வைக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்கிறா. கூடு கட்டும் வேலை முடிந்தது, நன்றி அப்படின்னு சொல்கிறா. நிலா சிட்டுக்குருவியை உறங்கச் சொல்லிவிட்டு தானும் உறங்கச் சென்றாள். பயிற்சி செய்வோமா? வளைவான பொருட்களை வட்டமிடுக. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 3 படங்களில் எந்த படங்கள் வளைவாக இருக்கிறது? முதல் இருக்கக்கூடிய அந்த பழம், அடுத்ததாக பந்து. இது வளைவாக இருக்குது தானே? அதனால் அந்த வளைவான பொருட்களுக்கு நம்ம வட்டமிடுவோம். அடுத்தது பாருங்கள், தட்டையான பொருட்களை வட்டமிடுக. இங்கே தட்டையாக எந்தெந்த பொருட்கள் இருக்கிறது? செங்கல் தட்டையாக இருக்குது, புத்தகமும் தட்டையாக இருக்குது. அப்போ அதற்கு நம்ம என்ன செய்வோம்? வட்டமிடுவோம். பயிற்சி செய்வோமா? உருளும் பொருள்களை டிக் செய்க. இதில் எது உருளும்? முதல் படமும் 3வது படமும். நெல்லிக்காயும் பலாப்பழமும் என்ன செய்யும்? உருளும் தானே? அதற்கு சரி என்று குறியிடுவோம். அடுத்தது பாருங்க, சறுக்கும் பொருட்களை டிக் செய்க. இதில் எது சறுக்கும்? கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? சறுக்கக்கூடிய பொருளை சரிதான் நீங்கள் கண்டுபிடிச்சது. அதற்கு டிக் போடுவோம். அடுத்தது பாருங்க, மிக குட்டையான பென்சிலை டிக் செய்க. இந்த 3ல் எது மிக குட்டையாக இருக்கிறது? மேலே இருக்கக்கூடிய முதல் பென்சில் தான். அதற்கு டிக் போடுவோம். அடுத்து பாருங்க, மிக உயரமான பொருளை டிக் செய்க. இந்த 3ல் எது உயரமாக இருக்குது? நீங்கள் கண்டுபிடிச்சது சரிதான். அதற்கு டிக் போடுவோம். மிக கனமான பழத்தை வட்டமிடுக. இதில் எது மிக கனமாக இருக்கும்? தர்பூசணி. அதற்கு வட்டமிடுவோம். அடுத்து பாருங்கள், மிக லேசான பொருளை வட்டமிடுக. இதில் எதுப்பா மிக லேசாக இருக்கும்? பலூன் தானே? அதற்கு வட்டமிடுவோம். அடுத்து பாருங்கள், மிக அதிக அளவில் தண்ணீர் பிடிக்கும் கொள்கலனை டிக் செய்க. எது அதிக அளவில் தண்ணீரை பிடிக்கும்? நடுவில் இருக்கக்கூடியது இல்லையா? அதற்கு நம்ம டிக் போடுவோம். அடுத்தது பாருங்கள், மிக குறைந்த அளவில் தண்ணீர் பிடிக்கும் கொள்கலனை டிக் செய்க. எது ரொம்ப கம்மியான அளவில் தண்ணீர் பிடிக்கும்? சரிதான், நீங்கள் கண்டுபிடிச்சது அந்த சிவப்பு நிற சிறிய கோப்பை தான். ஒரு வாரம் கழித்து ஒரு நாள் காலையில் எழுந்தவுடன் நிலா கூட்டை பார்த்தாள். ஓர் அதிசயம் காத்திருந்தது. என்ன அதிசயம் அது? அடடே, கூட்டில் முட்டைகள் உள்ளனவே. உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? கூட்டில் முட்டைகள் இருக்கு. உடனே சிட்டுக்குருவி என்ன சொல்லுது? ஆமாம், நான் இட்ட முட்டைகள் அப்படின்னு சொல்லுது. நிலா கேட்குறா, ஓ 3 வெள்ளை நிற முட்டைகள் அப்படின்னு சொல்றா பார்த்துட்டு. அதுக்கு சிட்டுக்குருவி என்ன சொல்லுது? ஆமாம் அப்படின்னு சொல்லுது. நிலாக்கு இங்கே ஒரு சந்தேகம் வருது. ஒரு முட்டை தங்க நிறத்தில் உள்ளதே அப்படின்னு கேட்குறா. உடனே சிட்டுக்குருவி என்ன சொல்லுது? அதை பற்றி பிறகு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது. உடனே நிலா சொல்கிறா, மொத்தம் எத்தனை முட்டைகள் இருக்குன்னு சொல்கிறா? 4 முட்டைகள் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு சிட்டுக்குருவி என்ன சொல்லுது? சரியாக சொன்னாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. எண்ணி எழுதி கூட்டுக. முதல் வரிசையில் இருக்கக்கூடிய குதிரை பொம்மைகளை எண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. அதை அங்கே எழுதுவோம். அடுத்து 2வது வரிசையில் உள்ள குதிரை பொம்மைகளை எண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6. இப்போ சரியாக எழுதணும். 7க்கு நேராக கீழே 6 போடணும். இப்போ 7ஐயும் 6ஐயும் கூட்டுங்க. 7ம் 6ம் 13. சரியாக எழுதுவோம். அடுத்ததாக அந்த பம்பரத்தையும் எண்ணி கூட்டுவோம். முதல் வரிசையில் எத்தனை பம்பரங்கள் இருக்கிறது? என்னங்க?
சரிதான். இங்கே என்னது 8 இருக்குது. அதே போல் இரண்டாவது வரிசையிலும் எத்தனை பம்பரங்கள் இருக்கிறது? 8. இப்போ கூட்டுவோமா? 8ம் 8ம் 16. பயிற்சி செய்வோமா? பொருள்களின் விலையை எழுதி கூட்டுக. இங்கே பொருட்கள் கொடுத்துருக்காங்க, அதோடைய விலையும் கொடுத்துருக்காங்க. இரண்டையும் எழுதி நம்ம கூட்டுவோம். முதல் கணக்கு பாருங்கள். சிங்கம் எத்தனை ரூபாய்? சிங்க பொம்மை 9 ரூபாய். அடுத்து கரடி பொம்மை பாருங்கள், எத்தனை ரூபாய்? 5 ரூபாய். இப்போ கூட்டுங்க. 9ம் 5ம் 14. அடுத்த கணக்கிற்கு வருவோம். விலையை கூட்டுவோமா? 8 கூட்டல் 6. அப்போ 8ம் 6ம் 14. அடுத்த கணக்குக்கு வாங்க. 10 கூட்டல் 5. 10ம் 5ம் 15. அடுத்த கணக்கு பாருங்க. 12 கூட்டல் 6. 12ம் 6ம் 18. அடுத்ததாக கூட்டி எழுதுக. நமக்கு கூட்டல் வாய்ப்பாடும் தெரியும், இருந்தாலும் விரல் விட்டும் கூட்டுவோம் அல்லது கோடுகள் வரைந்தும் நம்ம கூட்டி எழுதுவோம் இல்லையா? இப்போ கணக்கை செய்வோமா? 9 கூட்டல் 7. 9ம் 7ம் 16. அடுத்த கணக்கு வாங்க. 15 கூட்டல் 4. 15 வச்சுக்கோங்க மனசுக்குள்ளே, 4 விரல் விட்டுக்கோங்க. 15க்கு அடுத்து 16, 17, 18, 19. அடுத்ததாக 10ம் 8ம் 18. அடுத்து 12உடன் 7ஐ கூட்டுங்க. விடையாக என்ன கிடைத்தது? 19. 12ம் 7ம் 19. அடுத்த கணக்கு பாருங்கள். 11 கூட்டல் 5. 11உடன் 5ஐ கூட்டினால் நமக்கு கிடைப்பது 16. அடுத்து கூட்டி எழுதுக. 7 கூட்டல் 6 13. 9 கூட்டல் 2 11. 8 கூட்டல் 9 8ம் 9ம் என்ன கிடைக்கும்? 17. அடுத்து பாருங்கள். 9 கூட்டல் 9. 9ம் 9ம் என்ன கிடைக்கும் நமக்கு கூட்டினால்? 18. அடுத்து கூட்டல் கூற்றுகளை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். 8 கூட்டல் என்னன்னு தெரியாது, ஆனால் ரெண்டையும் கூட்டுனா நமக்கு கிடைக்கக்கூடியது 15. அப்போ என்ன செய்யலாம்? 8க்கு அடுத்து விரல் விட்டு எண்ணிட்டே வாங்க. 9, 10, 11, 12, 13, 14, 15. இப்போ பாருங்கள், எத்தனை விரல்கள் விட்டுருக்கீங்க? 7 விரல்கள் விட்டுருக்கீங்க இல்லையா? அப்போ 8ம் 7ம் 15. அதே போல் கீழே அடுத்த கணக்கு பாருங்கள். 7 கூட்டல் அந்த பாக்ஸில் என்னன்னு நமக்கு தெரியாது, ஆனால் 2 எண்ணையும் கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடிய விடை என்னன்னு கொடுத்துருக்காங்க? 12. அப்போ என்ன பண்ணலாம் நம்ம? அதே போல் விரலை விட்டு எண்ணிட்டே வருவோம். 7க்கு அப்புறம் விரலை விடுங்க. 8, 9, 10, 11, 12. இப்போ உங்கள் கையை பாருங்கள், எத்தனை விரல்கள் விட்டுருக்கீங்க? 5. அப்போ அதை அங்கே எழுதுவோம். 7ம் 5ம் 12. அடுத்த கணக்குக்கு வாங்க. 9 கூட்டல் என்னன்னு தெரியாது, கூட்டுனா கிடைக்கக்கூடியது 13. கண்டுபிடிப்போமா? 9க்கு அடுத்து விரலை விடுங்க. 10, 11, 12, 13. அப்போ எத்தனை விரல் விட்டுருக்கீங்க? 4 இல்லையா? 4. அந்த 4 அங்கே போடுவோம். இப்போ கூட்டி பாருங்கள். 9ம் 4ம் 13. அடுத்த கணக்கு 10 கூட்டல் பாக்ஸ் இருக்குது, ரெண்டையும் கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடியது 20. அப்போ விரலை விடுவோமா? என்னங்க? சரிதான். இப்போ எத்தனை விரல் விட்டுருக்கீங்க? 10 விரல் விட்டுருக்கீங்க இல்லையா? அப்போ 10ம் 10ம் 10 கூட 10 கூட்டினா நமக்கு கிடைப்பது 20. நிலா நாள்தோறும் சிட்டுக்குருவிக்கு உணவு கொடுத்து முட்டைகள் பொரிந்து விட்டனவா என பார்த்து கொண்டே வந்தாள். 3 முட்டைகள் பொரிந்து விட்டன. உடனே சிட்டுக்குருவி என்ன சொல்லுது? ஆமாம் அப்படின்னு சொல்லுது. மீதி 1 தங்க முட்டை மட்டுமே பொரியாமல் உள்ளது அப்படின்னு சொல்கிறா. உடனே அதுக்கு சிட்டுக்குருவி என்ன சொல்லுது? அது அந்த முட்டை பொரியாது, அது உனக்கான மிட்டாய் முட்டை அப்படின்னு சொல்லுது. நிலாக்கு ஒரே ஆச்சரியம். என்ன கேட்குறா? மிட்டாய் முட்டையா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சிட்டுக்குருவி சொல்லுது, ஆமாம், எனக்கு கூடு கட்ட உதவியதற்கான பரிசு அப்படின்னு சிட்டுக்குருவி அந்த மிட்டாய் முட்டையை நிலா கிட்ட கொடுக்குது. நிலா என்ன சொல்கிறா? மிக்க நன்றி, எனது காயமும் குணமாகிவிட்டது, உனக்கும் நன்றி அப்படின்னு சிட்டுக்குருவி நிலாவுக்கும் நன்றி சொல்லுது. நிலா சிட்டுக்குருவியோடும் அதன் குஞ்சுகளோடும் விளையாடி மகிழ்ந்தாள். பயிற்சி செய்வோமா? படங்களை உற்று நோக்கி கழித்தல் கூற்றுகளை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்ம மொத்தமாக இருக்கக்கூடியதை எண்ணிடுவோம்.
என்னங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 எத்தனை இருக்குது மொத்தமாக 13 இருக்குது. அதை முதல் கட்டத்தில் எழுதிக்குவோம். எத்தனை அடித்து விட்டுருக்காங்கன்னு என்னங்க 1 2 3 4 5 6. அப்போ கழித்தல் 6. 13இல் 6 போனால் மீதம் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடியதை எண்ணிக்கிட்டே வாங்க. எத்தனை வந்துச்சு 7. 13 கழித்தல் 6 சமம் நமக்கு கிடைத்தது 7. அடுத்ததுக்கும் கழித்தல் கூற்று எழுதுவோமா? மொத்தமாக இருக்கக்கூடியது என்னங்க எத்தனை இருக்குது 12. எத்தனை அடிச்சு விட்டுருக்காங்க 4. அப்போ 12 கழித்தல் 4 மீதம் எத்தனை இருக்கிறது? கண்டுபிடிச்சிட்டிங்களா? நீங்கள் கண்டுபிடிச்சதும் சரிதான் 8. 12இல் 4 கழித்தோமானால் நமக்கு கிடைப்பது 8. பயிற்சி செய்வோமா? பின்வரும் பொருட்களை வாங்கிய பின்பு மீதி தொகையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நம்மக்கிட்ட முதல் படத்தில் பாருங்கள் எவ்வளவு ரூபாய் நம்மக்கிட்ட இருக்குது 10 ரூபாய். அப்போ அந்த பொருளினுடைய விலை எவ்வளவு 8 ரூபாய். இப்போ மீதி தொகை எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாமா? 10லிருந்து 8 கழிங்க. மடக்கிட்டே வாங்க விரல்களை. மீதம் எத்தனை இருக்கிறது 2. 10இல் 8 கழித்தோமானால் மீதம் இருப்பது 2. அடுத்த கணக்கு பாருங்கள், நம்மக்கிட்ட எவ்வளோ ரூபாய் இருக்கிறது 10 ரூபாய் இருக்கிறது. நெல்லிக்காய் எத்தனை ரூபாய் 7 ரூபாய். இப்போ 10லிருந்து நம்ம எதை கழிக்கணும் 7ஐ கழிக்கணும். கழிச்சிட்டே வாங்க. மீதம் எத்தனை? அடுத்த கணக்கு பாருங்கள், நம்மிடம் உள்ள தொகை எவ்வளவு 10 ஒரு 5. அப்போ எத்தனை ரூபாய் இருக்கிறது 15 ரூபாய் இருக்கிறது. அலிப்பானின் விலை எவ்வளவு 12. அப்போ 15லிருந்து 12ஐ கழிப்போம். மீதம் எவ்வளவு கிடைத்தது 3 ரூபாய். அடுத்த கணக்கு பாருங்கள், அதே போல் நம்மிடம் 15 ரூபாய் இருக்கிறது. மாதுளம்பழம் எவ்வளவு? அதுவும் 15 ரூபாய் தான். அப்போ 15 ரூபாயும் கொடுத்து வாங்கிட்டோம். நம்மகிட்ட மீதி ஏதாவது இருக்குமா? இல்லை. 15இல் 15 போனால் மீதம் 0. கழித்து எழுதுக. 9 கழித்தல் 5. 9 விரல் விட்டுட்டு 5 விரலை மடக்குங்க. மீதம் எத்தனை 4. இப்போ 9இல் 5 போனால் மீதம் 4. அடுத்த கணக்கு பாருங்கள், 18 கழித்தல் 9 எவ்வளவு கிடைக்கும் 9. அடுத்ததா 10 கழித்தல் 8 2. 12 கழித்தல் 7 மீதம் 5. 11 கழித்தல் 5 6. அதே போன்று மீதி உள்ள கணக்குகளுக்கும் கழித்து விடை எழுதுவோம். 13 கழித்தல் 4 எத்தனை கிடைத்தது உங்களுக்கு 9. அடுத்த கணக்கு பாருங்கள், 15 கழித்தல் 7 என்ன கிடைக்கும் 8. அடுத்ததாக 16 கழித்தல் 9 7. 14 கழித்தல் 8 6. கழித்தல் கூற்றுகளை நிறைவு செய்க. பாருங்கள், 19 கழித்தல் எந்த என்ன கழிச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் விடையாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 11 கிடைத்திருக்கிறது. அப்போ நீங்கள் 19லேருந்து அப்படியே பின்னோக்கி சொல்லி பார்த்துட்டே வாங்க. விரல் விட்டு 11 வரைக்கும் சொல்லி பார்த்துட்டே வாங்க. அப்போ எத்தனை விரல்கள் விட்டுருப்பீங்க 8. அப்போ 19 கழித்தல் 8 நமக்கு கிடைப்பது 11. அதே போல் பாருங்கள், 11 கழித்தல் என்னன்னு தெரியாது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 10. பின்னோக்கி எண்ணுங்க 11 10. அப்போ ஒரே ஒரு விரல் தான் விடுவோம் இல்லையா? அப்போ அங்கே என்ன போடணும் 11 கழித்தல் 1 நமக்கு என்ன கிடைச்சிடும் 10. அதே போல் 12 கழித்தல் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சமம் நமக்கு 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 12லிருந்து பின்னோக்கி எண்ணிக்கிட்டே வாங்க. 11 10 9 8 7 6. இப்போ பாருங்கள் எத்தனை விரல்கள் விட்டுருப்பீங்கன்னு 6. அப்போ அந்த பாக்ஸ்குள்ளே என்ன போடணும் 6. அதே போல் அடுத்த கணக்கையும் பின்னோக்கி எண்ணி விடையை கண்டுபிடித்து எழுதுங்கள்.